அது ஒரு ஷெடியூல் போயிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 நாள் போக வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன ரோல் ஒன்று நடிக்கிறேன். ஓகே, எதிர்பார்க்கலாம் பெருசாலாம் எதிர்பார்க்க சின்ன ரோல்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே. ஆனால் முக்கியமானதாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்காக எடுத்துருக்கோம், அதனால் பார்க்கணும். உங்கள் கதையை எடுத்துருக்கோம், அதனால் பார்க்கணும். அப்புறம் நீங்கள் இந்த படத்துலேருந்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா, நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் அப்பா போய் தொட்டு பார்க்கணுன்னு தோணும். அது அந்த ஒரு உணர்வு அந்த படம் வந்து நிறைய பேர் சொன்னது வந்து இதில் ஆயா வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருப்பாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து அது ரொம்ப அவங்களுக்கு இதாச்சு. இது வந்து ரியல் ஹீரோஸோட கதை, நம்மளோட கதை இது. ஸோ இதை வந்து குவர்க்கியாக சினிமேட்டிக்காக ஒரு எமோஷ்னல் ரைடாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் பார்த்த அப்புறம் உங்கள் லைஃப்பை பற்றின உங்களுக்கே தெரியாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அது வெளில இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். கிடா ஆக்சுவலாக வந்து கிடா ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. என்ன, நம்ம கோவா ஃபெஸ்டிவலில் வந்து அது வந்து திரையிடப்பட்டுச்சு. அப்போ வந்து கோவா ஃபெஸ்டிவலில் 3 படம், தமிழ் படம் 3 படம், குரங்கு படல், ஜெய்பீம், அப்புறம் வந்து கிடா. இந்த 3 படத்தில் 2 படத்தில் நான் இருந்தேன். 3 படத்துக்குமே வந்து ரெட் கார்பெட் அந்த மரியாதை கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து ஒரு தடவை போயிட்டு திருப்பி யூட்டர்ன் பண்ணி மறுபடியும் இன்னொரு வாட்டி கார்பெட்டில் வந்தேன். அங்கே அந்த ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சார் உங்களுக்கு முடிஞ்சிச்சு, நீங்கள் அந்த பக்கம் போனோன்னாங்க. இல்லை, நான் இந்த பக்கம் தான் வருவேன் கோவா அப்படின்னு 2 தடவை. அது நடிகர்கள் எத்தனை பேருக்கு அது கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரே ஃபெஸ்டிவல் என்ன அடிக்கடி நிறையா எல்லா ஃபெஸ்டிவலும் தொடர்ந்து போயிருந்துருப்பாங்க. ஒரே ஃபெஸ்டிவலில் 2 படம் ஸ்க்ரீன் ஆகிறது அதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு பயங்கர இதாக இருந்துச்சு. அப்போ நல்லா அப்ரிசியேஷன் கிடச்சிச்சு. ஆனால் தியேட்டருக்குன்னு வரும்போது நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல அந்த படத்துக்கு. ஆனால் ஓடிடியில் வந்து அது இறங்கி விளாண்டுச்சு. அந்த வகையில் எப்படியோ மக்களுக்கு போய் சேர்ந்தால் ஓகே தான். ஆனால் அது தியேட்டர்லேயே ஓடி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சம்பளம் கூடியிருக்கோம். ஹலோ மாலைமலை நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்க டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மேட்னி படத்துலேருந்து ஒரு அழகான சூப்பரான டீம் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக. ஸோ ஹாப்பி டு சி யூ. ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தமிழ் சினிமா இந்த மாதிரி படங்கள் தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அந்த காளியண்ணா உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு பிரமாதமான படம் உங்களுக்கு இது உங்களோட கரியர் ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக அமைகிறதுக்கு என்னோட சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். படத்தை பற்றி நிறைய விஷயம் பேசலாம். கார்த்திக், இந்த படம் ஒரு எல்லாருக்கும் ஒரு விஷயம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்குன்றப்போ இந்த ஒன்லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? இந்த ஒன்லைன் வந்து அதான் நான் வந்து இதுக்கு முன்னாடி புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன்ப்பா. அது வந்து ஒரு புறநானூறு போயமா ஷார்ட் விஷுவலைஸ் பண்ணது. ஸோ அந்த ஐடியானாலேயே எனக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிது. எனக்கும் சினி இண்டஸ்ட்ரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் அது தீமேட்டிக்லி ரொம்ப முக்கியன்றதுனால எனக்கு பயங்கர சப்போர்ட் கிடச்சிது. நான் வந்து அது எனக்கு ஒரு பெரிய லெசனாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா பண்ணுற ஒர்க்குமே வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னு நான் நினச்சி தான் இந்த லைனுக்கு வந்தேன். ஏன்னா இது வந்து ஒரு சொல்லப்படாத கதை. என்னென்னா ஒரு சாதாரண மனுஷனோட அந்த போராட்டம் இருக்குல்ல, அது வந்து அதில் நிறைய ரொம்ப ட்ராமா இருக்காது, கொலை இருக்காது. அதனாலே ஸ்க்ரீனுக்கு அது சினிமேட்டிக்காக எடுத்துகிட்டு போக முடியாது. அதில் ஒரு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஸோ நான் அதை தான் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளெயின் அவங்க லைஃப்பில் எதுவுமே ட்ராமாவே இல்லாத சாதாரண மனுஷங்க அவங்கள வந்து எப்படி ஒரு தியேட்டர் கான்டென்ட்டாக எப்படி மாற்றுறதுன்றது தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு படம். கண்டிப்பாக அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஓகே, ட்ரெயிலர் காமிக்கும் போதும் நம்ம யூஸ்வலாக பேசுகிறப்பவும் இந்த அடுக்கு தொடரில் நிறைய பேசுவோம். 2 வார்த்தை யூஸ் பண்ணுறது சட அப்படின்ற போது அது ரொம்ப அழகாக மைனூட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல ஒரு விஷயம் இல்லை. அது ஜென்ரலாக ஃபன்னி டைலாக்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ அது எப்படின்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு கேரக்டர் அப்சர்வேஷனாக எப்படின்னா அந்த விஜய் டிவி ராமர் சார் தான் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். அவர் ஒரு லோக்கல் பொலிட்டிஷியன். எப்படியும் எல்லா ஏரியாலையும் நமக்கு தெரிஞ்ச ஒரு லோக்கல் பொலிட்டிஷியன் இருக்கும். தண்ணி பிரச்சனை, எந்த பக்கத்து வீட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் நம்ம போவோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு.
இவர் அவங்க ஏதோ ஒரு ஹெல்ப்னு போய் கேட்கும் போது அவர் அப்சர்வ் பண்ணியிருப்பார் இவரை பற்றி. ஸோ அந்த பையனை வெறுப்பேற்றுறதுக்கு வந்து அவர் சொல்லுவார், அப்பாவை பார்த்தியா எது சொன்னாலும் 2 தடவை சொல்கிறாரு. ஸோ அது ஆல்சோ கேரக்டர் அழகாக சம்மரைஸ் பண்ணிச்சு நான் நினைக்கிறேன். நம்ம சாதாரண ஆளுங்க வந்து ஜென்ரலாகவே கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் என்ன சொல்கிறது பதுங்கி இருந்து ரொம்ப பவ்யமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா நமக்கு அவ்வளோ பவரோ இன்ஃப்ளூயன்ஸோ இல்லைன்றதுனால நேச்சுரலான மக்கள் டெமீனர் அப்படி தான் நான் அப்சர்வ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டாக நம்ம யூஸ்வலாக பேசுகிற வார்த்தையிலேருந்து நோட் பண்ணி அதை ரொம்ப அழகாக காமிச்சிக்கின்ற போது அட நம்ம வீட்டில் நம்ம இப்படி கூட பேசுவோம் அப்படின்றது ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கும். நல்லா இருந்துச்சு. காளியண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணே. தொடர்ந்து நிறைய வெற்றி படங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களோட கடந்து வந்த பயணம் எடுத்து பார்க்கும்போது இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையணும்னு நாங்களாம் வேண்டிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும்? இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லேருந்து இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்காது. காரணம் என்ன, எனக்கு அந்த ஸ்கோப் வந்து படம் ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த படங்களோட இது ஒரு பெருசு. அதனால தான் வந்து மெயின் லீடுன்னு சொல்லிட்டாரு. மெயின் லீடு அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு கேரக்டர் வந்து ஒரு படத்தை முழுசாக அதை வந்து தாங்கி பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறத வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி அப்படி ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த படம். அது நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. எப்படி நம்பணுமோ எடுக்கும்போது அது எப்படி நம்பணுமோ அது மாதிரி படமாக வரும்போது அது வந்து ஆடியன்ஸுக்குமே அது நல்லா ஒர்க் ஆயிடுச்சுன்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களோட க்ரோத்னஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது அநீதி இந்த மாதிரி படங்கள்ல உங்களோட கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படம் லீடாக பண்ணுறீங்க அப்படின்ற போது நமக்குள்ள உள்ள ஒரு விஷயம், ஒரு காளி வெங்கட்டா நமக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் என்ன இருக்கும்? கொஞ்சம் பதட்டம் தான் இருக்கும். ஏன்னா நம்ம திடீர்னு நம்ம ஒரு முழு படத்தையும் சுமக்கிற அந்த ஒரு பொறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் அந்த பெருசாக நான் அப்படி கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அந்த கேரக்டருக்கு மட்டும் நேரமாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டோம்னா அது மீதியெல்லாம் அது ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு தேவையானது ஃபுல்லாக அதே எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மீதியெல்லாம் தானாக நடந்துரும்னு நம்புகிறேன். அப்படி தான் நம்ம அந்த கேரக்டர் மட்டும் ஓரளவுக்கு நெருக்கமாக பண்ணிட்டோம்னா போதும் அப்படின்றது. அப்படி நினைக்கும் போது இந்த பதட்டம் கொஞ்சம் விளையுது. ஓகே ரோஷினி, கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய படமாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படத்தை பற்றி உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணி இருக்கும்ல? ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ்லாம் வந்திருக்கும். உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன? எனக்கு சந்தோஷம் தவிர வேற எந்த வார்த்தையாலும் என்னால் பெருசாக இது டக்குன்னு வரலை. இதுக்கு ஒரு வார்த்தையை என்னால் எழுத முடியாது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு படம் வந்து இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் அதை ட்ராவல் பண்ணதுனால ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு உருவமே இருக்காது. அது உருவம் கொடுத்து இப்போ நம்ம கண்ணு முன்னாடி அது திரண்டு பெருசாக வந்து ஸ்க்ரீனில் நிற்கும் போது அது இட்ஸ் அ சரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது என்னால் மட்டும் எல்லாமே கூட எல்லா மொத்த காஸ்ட்டும் க்ரூவும் எல்லாருமோட உழைப்பும் இதில் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே ஒரு இலக்கை தேடி தான் ஓடுறாங்க. எல்லாருமே முன்னேறணும்னு நினச்சி தான் ஓடுற மாதிரி எனக்கு பார்த்தேன் நான். ஸோ அதனால் இது எல்லாருக்குமே வந்து அடுத்த ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கும் இந்த படம் மூலியமாக சொல்லிட்டு நான் ரொம்ப விஷ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ சூப்பர். வித் யூர் கைண்ட் பெர்மிஷன் உங்கள் 2 பேரும் பெர்மிஷனில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எடுத்து ஓகே. அது உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லைன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். சரி, ஏதோ பெருசாக கிஃப்ட் எடுக்க போகிறாருன்னு நினச்சேன். பார்த்தீங்களா? பட் இது நல்லா இருக்கும். ஆக்சுவலாக டைரி மில்க்கு எனக்கு கொடுத்துருக்கலாம் நீங்கள். கண்டிப்பாக. ஓகே, உங்களோட வளர்ச்சி பாதைகள்ல கடந்து வந்து ஒரு சில வார்த்தைகளால ஒரு விஷயம் எழுதியிருக்கிறேன். அது மட்டும் சொல்லுங்க. அழகில் அல்ல அழுத்தத்தில் தனி ரோஷினி, சிரிப்பில் சூழ்ச்சி, பார்வையில் பாய்ச்சி, சிறுதரையில் பெரிய தாக்கம், நடிப்பில் நிதானம், கலையில் காதல் வைக்கும், தூக்கத்தில் கனவாக, விழியில் நிறமாக, ரசிகர்களை வென்றும் விமர்சனங்களை வென்றும், இது நடிப்பல்ல, இது ரோஷினியின் நிஜம், வெற்றி மட்டும்தான் அவனோட நிலம். காலைல ப்ரிப்பேர் பண்ணேன். இதை உங்க கடந்து வந்த ஜேர்னி பத்தி ஒரு சில வார்த்தைகளால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு அனுப்புங்க. நீங்களே எழுதி வச்சுக்காதீங்க. எங்களுக்கு
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பா இவ்வளோ ஒரு விஷயம் நம்ம தமிழ் சினிமா நிறைய உங்களுக்கு டைரி மில்க் பொதுவா வந்து பொண்ணுங்களுக்கு கவிதை சொன்னா வெட்கப்படுவாங்க. உங்களுக்கு கவிதை அடுத்த தடவை மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஏ4 பெரிய கவிதை இல்லாம கவிதை அப்படி கண்டிப்பா அடுத்த தடவை கண்டிப்பா கவிதை டைரி மில்க் புதுசா கேக்குறீங்களா டைரி மில்க்? ஓகே, அந்த டைரி மில்க்ல ஏதோ இருக்கு போல. இல்ல லஞ்ச் சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிடணும் போல. சூப்பர் சூப்பர். ஒவ்வொரு விஷயமும் இருக்கணும் சார். ரீசன்ட் டைம்ல உங்களோட ஒரு நேர்காணல் பார்க்கும்போது நீங்களும் முனிஷ்கானும் கடந்து வந்த ஒரு சின்ன கதையை ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஒரு இடத்துல வேலை பார்த்து நாங்கெல்லாம் சேர்ந்து வேலை பார்த்தோம், முனிஷ்காந்த் ஒரு இடத்துல வேலை பார்த்தாரு, நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம பேசுறதை தாண்டி அன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு படம் நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ண போகிறோம், சினிமாவில் ட்ராவல் பண்ண போகிறோன்ற ஒரு விஷயம் இப்போ அந்த வளர்ச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கு? இது வளர்ச்சின்னு நான் யோசிக்கிறது இல்லை, இது ஒரு பயணம். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்குது, அன்றைக்கி எப்படி இருந்துச்சோ அதுலேருந்து இன்றைக்கி இது ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இது இன்னொரு ஸ்டேஜுக்கும் போக வாய்ப்பு இருக்குது. நான் அந்த மாதிரி தான் நான் நம்புகிறேன். இது வந்து இது மட்டும் வளர்ச்சி அப்படின்னு நான் நம்பலை. இது ஒரு எப்பவுமே சினிமாவில் வந்து ஒரு எது வெற்றி எது இலக்குன்னு நம்ம வந்து முடிவே பண்ண முடியாது. ஏன்னா அது வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன வேலை பார்க்குறது, இங்கேயே ட்ராவல் பண்ணுங்கிறது தான் நம்மளோட ஏமாக இருக்கும். ஸோ அதில் இது வளர்ச்சின்னு பார்க்குறத விட இந்த பயணத்தில் இது ஒரு ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா அப்போ வந்து தெரியாது. நீங்கள் சொல்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவோன்றது நமக்கு தெரியாது. இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடம் தான். அதே மாதிரி இப்போ இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து தோன்றி நீ படத்தில் லீடர் நடிக்கின்ற போது இப்போ இருக்க ஆர்டிஸ்ட் நிறைய பேர் எடுத்து பார்க்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ தனி படங்கள் லீடர் எடுத்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு தயக்கம் ஒன்று இருக்கணும், இந்த கேரக்டர் பண்ணலாமா வேணாமா, இந்த கேரக்டர் பண்ணலாமா அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி தயக்கம் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பண்ண படங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு? ஆரம்ப கட்டத்தில் தயக்கமாக இது இல்லை, நம்ம நடிக்க தான் வந்திருக்கோம், அதனால் வந்து தயக்கம்னு பெருசாக இல்லை. ஒரு சின்ன பயம் இருக்கும். நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக நம்ம ஸ்க்ரீனில் வரும்போது ஆடியன்ஸை அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுல ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அது இப்போ நாளடைவில் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து என்ன ரோல் நடித்தாலும் அது சின்ன ரோலோ பெரிய ரோலோ அதுக்கு நம்ம நேர்மையாக நடிச்சிட்டோம்னா நடிக்க ட்ரை பண்ணிட்டோம்னாலே அதோட அவுட்புட் நல்லா தான் வந்துடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு வேலை தான் இதுவுமே. இது வந்து இந்த படத்தில் இந்த கண்ணன் கேரக்டர் வந்து முழுங்கலமாக இருக்குன்றதான் நினைக்கிறேனே தவிர மற்றபடி பயம் அப்படின்னு இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படி. ஆனால் அது அப்படி பிரித்து பார்க்கல நான். நம்மளோட வேலை வந்து ஒரு கேரக்டரை ஓரளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, அவ்வளோதான். அந்த முயற்சி தான் போயிட்டு. கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு பர்சனலாக உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிடா படம் பார்த்தேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஊர்களில் இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றி வைக்கிறதுன்றது பெரிய விஷயம். அது ரொம்ப அழகாக வந்து அந்த படத்தில் நடிச்சிங்க. கிடாக்கு அப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி? கிடா ஆக்சுவலாக வந்து கிடா ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஏன்னா நம்ம கோவா ஃபெஸ்டிவலில் வந்து அது வந்து திரையிடப்பட்டுச்சு. அப்போ வந்து கோவா ஃபெஸ்டிவலில் 3 படம், தமிழ் படம் 3 படம், குரங்குப்படல், ஜெய்பீம், அப்புறம் வந்து கிடா. இந்த 3 படத்தில் 2 படத்தில் நான் இருந்தேன். 3 படத்துக்குமே வந்து ரெட் கார்பெட் அந்த மரியாதை கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து ஒரு தடவை போயிட்டு திருப்பி யூட்டர்ன் பண்ணி மறுபடியும் இன்னொரு வாட்டி ரெட் கார்பெட்டில் வந்தேன். அங்கே அந்த ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சார் உங்களுக்கு முடிஞ்சிச்சு, நீங்கள் அந்த பக்கம் போனோம்னாங்க. இல்லை நான் இந்த பக்கம் தான் வருவேன் கோவா அப்படின்னு 2 தடவை. அது நடிகர்கள் எத்தனை பேருக்கு அது கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரே ஃபெஸ்டிவல் என்ன அடிக்கடி நிறையா எல்லா ஃபெஸ்டிவலும் தொடர்ந்து போயிருந்துருப்பாங்க. ஒரே ஃபெஸ்டிவலில் 2 படம் ஸ்க்ரீன் ஆகிறது அதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு பயங்கர இதாக இருந்துச்சு. அப்போ நல்லா அப்ரிசியேஷன் கிடச்சிச்சு. ஆனால் தியேட்டருக்குன்னு வரும்போது நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல அந்த படத்துக்கு. ஆனால் ஓடிடியில் வந்து அது இறங்கி விளாண்டுருச்சு. அந்த வகையில் எப்படியோ மக்களுக்கு போய் சேர்ந்தால் ஓகே தான். ஆனால் அது தியேட்டர்லேயே ஓடிருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சம்பளம் கூடியிருக்கோம். அந்த தான் இல்லை. கண்டிப்பாக ரோஷன், உங்களுக்கு கடந்து வந்த பாதைகளில் விமர்சனங்கள் நிறைய இருந்திருக்கும். சுற்றி நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் சொன்னாங்க. ஒரு ரோஷினியாக ஒரு கேரக்டராக அந்த விமர்சனங்களை எப்படி எடுத்துக்கிட்டீங்க?
விமர்சனம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்ததுன்னா நம்மளால் அது சென்சிபிளாக அதுக்கு நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு, இது வந்து நம்ம ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினச்சா அதை நான் கண்டிப்பாக வந்து வெல்கம் பண்ணிப்பேன் அந்த மாதிரியான கிரிட்டிசிசம்லாம். ஏன்னா ஆக்டிங் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே தெரியாமல் தான் நான் வந்தப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த கிரிட்டிசிசம் மூலமாக. ஸோ அதனால் என்னால் டெவலப் ஆக முடிஞ்சுது ஆக்சுவலாக. அதே சமயத்தில் சிலது வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஐடியாலஜியே இல்லாத ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். அதை வந்து அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு தான், இல்லைன்னு இல்லை. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கோவம்லாம் வந்துச்சு, என்ன எப்படி சொல்கிறாங்க நம்மளை பற்றி. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் ஓவர் த டைம் அதுவுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கான எனக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு அது ஒன்றும் பிரச்சனையாக தெரில. பட் குட் கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் மீ. ஸோ ஏன்னா அவங்க அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு சின்ன விஷயம் கூட உங்களை மாற்றுறது வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்கும் நாளைக்கு ஸ்க்ரீனில். ஸோ அது என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் ரொம்ப முக்கியம், தேவை லைஃப்பில் ஆக்சுவலாக. கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் நம்மளோட வீடியோஸ் ஏதாவது நல்ல விதமாக வரணும் ரொம்ப ஆசைப்பட்டுருவோம். சில டைம்ஸ் கொஞ்சம் மிக்சடான விஷயம்லாம் வரும்போது கொஞ்சம் அப்செட் ஆகிருக்கீங்களா? பிகினிங்ல ஆயிருக்கேன். இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போது புதுசாக இருக்கும்ல. இப்போ யாராவது நம்மளை 10 பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த ஒரு ஆள் மட்டும் நல்லாவே இல்லை அப்படின்னா அதை தான் நம்மளுக்கு குறுகுறுன்னு யோசிக்க தோணும். அது ஒரு டைம் அது பழகிடுச்சு. இப்போ நல்லா இல்லையா, அப்படியா, சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை இப்போ. ஓகே. பொதுவாக இப்போ எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம், நிறைய ஆர்டிஸ்ட்டும் சீரியலில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுற விஷயம், சீரியல் ஆர்டிஸ்ட்க்கு வந்து சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், தரமாட்டுறாங்க அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் வந்து வைக்கிறாங்க. ஓகே. இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைரக்டர் ஒன்லி. அவங்களோட கால் தான் இது. அவங்களோட காஸ்ட்டு வந்து அந்த ரோலுக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னா அது அவங்க முடிவு பண்ணுறது தான். அப்படி இருந்தால் நான் இங்கே நடிச்சிருக்க முடியாது. ஸோ இவரை நினச்சார்ல பண்ணலாம் அப்படின்னு இது இருக்குது. லைக் சில இதில் வந்து அவங்க அந்த ரோல் வந்து பதிஞ்சிருக்கும் சீரியலில். ஸோ அதை வந்து பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து படத்தில் வந்து இன்னும் சூப்பராக ஒரு புதுசாக வரவங்கள மேபி மோல்ட் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கேரக்டரை வந்து இதில் மாற்ற முடியாது, கன்வெர்ட் ஆக முடியாதுன்னு நினைக்கிறவங்க அது அந்த கஷ்டம் வேண்டான்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் டைரக்டர் நினைக்கல அப்படி. ஸோ ஈ பிலீவ் இன் மீ ஆக்சுவலி. என்னை விட அவர் என் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருந்தாரு. ஸோ அதனால் இது வந்து தேடுறவங்க கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய ஒர்க்ஸ்லாம் கடந்து வந்துட்டு இருக்கும்போது மேபி இந்த ஒர்க் பண்ணனால நான் ரொம்ப ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணேன், லைக் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனா ரொம்ப இஷ்டம். என் லைஃப் ஃபுல்லாகவே நான் அதுதான் பார்ப்பேன். அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஸ்டேஜில் வந்து அது நம்ம கோத்ரூ பண்ணுறது தான் வந்து நம்ம லைஃபாக நான் அப்படி தான் என்னோடய லைஃப்பை பார்த்துக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா படங்களும் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதில் கண்டிப்பாக ஒரு நல்ல டேக்அவே இருக்க தான் செய்யும். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனால் அவங்களுக்கு வந்து லைஃப் இன்னுமே சூப்பராக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ ரிக்ரெட்ஸ் எதுவுமே இல்லை. சூப்பர். ஆனால் சமீபத்தில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம், அடுத்த படம் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது சுதா கொங்கராமனோட ப்ராஜெக்ட் அடுத்த படம் பராசக்திலையும் நீங்கள் இருக்க போகிறதா அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. என்ன ப்ராசஸில் போயிட்டு இருக்கீங்க? அது ஒரு ஷெடியூல் போயிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 நாள் போக வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன ரோல் ஒன்று நடிக்கிறேன். ஓகே. எதிர்பார்க்கலாம் பெருசாலாம் எதிர்பார்க்க சின்ன ரோல்னு சொல்லிட்டு அப்புறம் பெருசாக. ஓகே. ஆனால் முக்கியமானதாக இருக்கும், நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். அதுவும் அந்த படமும் உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். கார்த்தி சார், இந்த படத்தில் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச முக்கியமான விஷயம் இருந்துச்சுன்னா, ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு கேரக்டரையும் தனித்தனியாக காமிச்சிருந்தீங்க. போஸ்டர்ஸ்லையும் தனித்தனியாக ஃபோட்டோஸ் போட்டு அது சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி, பெரிய கேரக்டராக இருந்தாலும் சரி, ஈவன் ராமண்ணனாக இருக்கட்டும் சரி, அர்ச்சனாக இருக்கட்டும் சரி, எல்லாரையும் தனித்தனியாக ஒரு விஷயம் ஒன்று காமிச்சிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்குறதுன்ற ஒரு விஷயம் இருக்கும், அது ஒரு மெனக்கடல் ஒன்று இருக்கும். அது எப்படி இருக்கு? ஸோ எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி எனக்கு வந்து கதையில் பிளாட்டை விட கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பிளாட்டுன்றது ஃபார் எக்ஸாம்பிள் யாரை கொன்னா, இல்லை வந்து ஈவனை நம்ம பழி தீர்க்க முடியுமா, பழி தீர்க்கிறாங்களா இல்லையா, இது பிளாட். பட் கேரக்டர் இருக்குல்ல, அவங்க ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, அவங்களோட மோட்டிவேஷன் இருக்குல்ல, எனக்கு ஜென்ரலாகவே அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு கேரக்டர் வந்து சும்மா ஒரு பாசிங்கில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதோட என்ன சொல்கிறது, சிறப்பம்சத்தோடு வந்து மற்ற கேரக்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு இன்னும் நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்
எப்போவுமே ஒரு கிண்டல் பண்ணுறவரும் அவரை பார்த்தா இரிட்டேட் ஆகிற ஒரு பையனும் 2 பேரையும் ஒரு ஸ்டேஜில் வச்சுட்டிங்கன்னா டைலாக் எழுதுறது ஈஸி. இப்போ அப்பா பார்த்தியா 2 வாட்டி எது சொன்ன அது வந்து எப்படின்னா அது ஒரு ஃபன்னி கேரக்டர். அவருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டி பார்த்து பேச தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அவரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகிற ஒரு பையன். இவர் வந்து முட்டாள்னு நினைக்கிற ஒரு பையன். ஸோ இவங்க 2 பேரும் பக்கத்தில் இருந்தால் என்ன இருக்கும், என்ன ஆகும்னா நிறைய டைலாக்ஸில் நிறைய பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஆஸ் சப்போஸ் டு இல்லை இவங்க வந்தாங்க, இவர் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, அப்புறம் அங்கே அடுத்து போனாங்கன்ற அப்படி யோசிக்காமல் 2 ஆப்போசிட் ஆன கேரக்டர்ஸ் இருக்குது. அவங்களுக்குள்ளே என்ன பேசிப்பாங்கிற மாதிரி நிறைய ப்ளே கிடைக்கும். ஸோ எனக்கு பொதுவாக அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். நம்ம படத்தில் அப்படி தான் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸும் வந்து அவங்களுக்கான ரோல் ரொம்ப முக்கியமாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தில் சத்யராஜ் சார் உள்ளே கொண்டு வரும்போது ஒரு ஐடியாஸ் ஒன்று இருந்திருக்கும். எதனால உள்ளே கொண்டு வந்தோன்ற ஐடியாஸ். ஆமாம். சரி, என்னன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களை வந்து நீங்களே நான் நல்ல ஆங்கர்னு மனசில் நினச்சிக்கிறதுக்கும், நான் உங்களை வந்து தம்பி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த இதில் இருக்க அந்த கதையே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதில் இருக்க பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா, இந்த ஒரு சாதாரண ஆளுங்க இருக்காங்களா, மிடில் கிளாஸ் மக்கள், அவங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆள், அந்த ஆப்போசிட்டான ஆளுக்கு வந்து இவங்களை கண்டாலே ஆகாது. என்ன நினைக்கிறாருன்னா, இவனுங்க கதையை சொல்கிற அளவு இவங்ககிட்ட சரக்கே இல்லைன்னு நினைக்கிறாரு அவர். பட் அவர் வந்து கதை சொல்ல தான் அவரும் ரியலைஸ் பண்ணுறாரு, அவர் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ற அந்த ரியலைசேஷன் அவருக்கு வருதில்ல. இது ஒரு ப்ளே. இதில் வந்து என்னால் நிறைய என்னால் கன்வே பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து ரன்னிங் டைமும் நமக்கு வந்து முன்ன மாதிரி கிடையாது. ஸோ யூ ஹாவ் லைக் 2 hours அண்ட் ப்ராபப்ளி மேக்ஸ் 10 minutes 2 hours 15 minutes. ஸோ நான் ஒரு ஃபேமிலி, ஒரு பொன் குழந்தை பிறந்து அது வளர்ந்து அதோட 3rd standard 8th standard அது வந்து வேலைக்கு போகிறது, அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் அதுக்கும் கேப் வருது, அந்த ஒரு ஃபேமிலியோட என்டையர் சைக்கிளே நான் ஒரு 3 ஜென்ரேஷன் காமிக்கணும். அதுக்கு வந்து அந்த நரேட்டர்ன்ற டூல் டெஃபினட்டாக ஹெல்ப் ஆச்சு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஆப்போசிட் சைட் பெர்ஸ்பெக்டிவ், நம்ம எதிரியை பாராட்டும் போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் அந்த நரேட்டரோட பெர்ஸ்பெக்டிவ். அது அதனால தான் எனக்கு அது அந்த ஃப்ளேவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. உண்மையில இந்த இடத்துல இவ்வளவு நேரம் நீங்க பேசுறத வச்சு ஒரு விஷயம் எனக்கு தோணுது, ரொம்ப அழகா பேசுறீங்க. ஸ்டோரி டெல்லிங் நரேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. கேட்கும் போது ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொல்ல வருதுன்னு கேட்கலாம் அப்படின்னு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இந்த படம் ஜூன் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் மக்கள் தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு உங்க சார்பு ஒரு விஷயம் தனித்தனியா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டார்டிங் வித் ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஹார்ட் எல்லாம் இப்போ எங்களோட ஃபுல் ஹார்ட்டையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படத்தை வந்து அழகாக எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மெட்ராஸ் மேட்னி June 6 வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் வந்து பாருங்கள். இந்த படத்தில் வந்து இருக்கிற கேரக்டர்ஸும் சரி, இருக்கிற சீன்ஸுமே சரி, உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். கண்டிப்பாக இதில் ஒரு சின்ன சீனும் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த லைஃப்பில் நடந்திருக்கும். ஏதோ ஒரு சீன், எல்லாமே நடந்திருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் மினிமம் ஒரு சீனாவது உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். இல்லை கேரக்டர்ஸுமே இது எங்கள் அப்பா மாதிரி இருக்காங்க, இது எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணோம். இல்லை நிறைய பேர் சொன்னது வந்து இதில் ஆயா வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து அது ரொம்ப அவங்களுக்கு இதாகிடுச்சு. ஸோ இது அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு உங்களுக்கு நைட்டு நீங்கள் படுக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும், அது மண்டைக்குள்ளே போகும். அது ஒரு வார்மான ஒரு ஃபீல், ஒரு நொஸ்டாலஜிக் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக அது வரும் தான். அந்த ஒரு ஃபீலுக்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்காக எடுத்துருக்கோம் அதனால் பார்க்கணும், உங்கள் கதையை எடுத்துருக்கோம் அதனால் பார்க்கணும். அப்புறம் நீங்கள் இந்த படத்துலேருந்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா, நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் அப்பா போய் தொட்டு பார்க்கணுன்னு தோணும். அது அந்த ஒரு உணர்வு அந்த படம் வந்து கடத்தும். அப்புறம் வந்து நான் நிறைய வயசான கப்புள்ஸை பார்க்கும்போது நான் பர்சனலாக ஒன்று யோசிப்பேன், இவங்களுக்கு இன்னும் என்ன கோல் இருக்கும், இவங்க இன்னும் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து வாழ்கிறாங்களே அப்படின்னா, அவங்க அந்த குடும்பத்தை ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் பண்ணிவிட்டு அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்குள்ளே. அப்பா மட்டும் இல்லை, அம்மாவும் தான் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரோல் இருக்கு இல்லையா, வீட்டுக்குள்ளே அவங்க பண்ணுற ரோல். அப்பா இந்த சொசைட்டியில் வந்து பசங்களுக்காக அவர் படுற அந்த எப்படி சொல்கிறது, அந்த கஷ்டம்னு சொல்ல முடியாது, அவர்
அது ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் நீங்கள் வந்து இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துறாத அப்பாவோட முகம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த படத்தில் தெரியும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்பா வெளியில் இருந்திருப்பார் இல்லையா, அப்பா எப்படி இருந்திருப்பாருன்னு நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்பா அம்மா ஒரு மரத்தோட வேறு மாதிரி அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தோன்னா புரியும். ஆக்சுவலி உங்கள் அம்மா அப்பாவை டிடிஎக்ஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் என்னென்னா, இது வந்து ரியல் ஹீரோஸோட கதை, நம்மளோட கதை இது. ஸோ இதை வந்து குவர்க்கியாக சினிமேட்டிக்காக ஒரு எமோஷ்னல் ரைடாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் பார்த்த அப்புறம் உங்கள் லைஃப்பை பற்றின உங்களுக்கே தெரியாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அது வெளில இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரியலைசேஷன் மாதிரியும் வரும். நீங்கள் அம்மா அப்பாவை வந்து இன்னும் நீங்கள் கண்டிப்பாக வேறு மாதிரி பார்ப்பீங்க, இன்னும் நெருக்கமாக பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். இது ஒரு ரிஃப்ளெக்டிவான எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த டயலாக் தான் எக்ஸாம்பிள். எல்லாத்தையும் ரெண்டு வாட்டி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டோம். கண்டிப்பாக இந்த படத்தையும் 2 தடவை பாருங்க அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக இந்த படத்தை 2 தடவை பார்த்துருங்க. சொன்னீங்க. ஜூன் 6ஆம் தேதி மெட்ராஸ் மேட்னி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பெரிய வெற்றி பெறதுக்கு என்னோட சார்பாக மாலைமலை சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். நீங்களும் நிறைய படங்கள் பண்ணணும், அதை பார்த்து மக்கள் நாங்கள் ரசிச்சே இருக்கணும் என்னரும், அதுக்கும் என்னோட சார்பாக பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகான குறுகிய நேரத்தில் உங்கள் நேரம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.